திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பாதம் தொட்டு எனது குருநாதர் மதிப்பிற்குரிய திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் பாதம் தொட்டு ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 36வது கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் குருமார்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ உபாசனா தெய்வம் எனக்கு கொடுத்த தலைப்பு உபாசனா தெய்வம். உபாசனா தெய்வம்னா இப்போ உங்கள் லக்னத்துக்கு சுப கிரகமாக இருந்து அந்த கிரகத்தின் எனர்ஜி உள்ள கோவில்கள் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலே போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் சுபகிரகமாக இருக்கணும். பாவகிரகத்துக்கும் போகலாம். பாவகிரகம் உங்களுக்கு பலம் இழந்து இருக்கணும் ஒவ்வொரு லக்னத்துக்கும். உபாசனா தெய்வம் இறை சக்தி. நம்மளுக்கு இறைவன் நம்ம நினச்சதை கொடுப்பார். உபாசனா தெய்வத்தை போய் நீங்கள் வேண்டணுங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லா மனசார அதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாலே வாரம் போய் மாதத்துல ஒரு முறை அந்த கிரக உள்ள எனர்ஜி கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் 2024 இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு நல்ல பலனை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொரு லக்னத்துக்கு சொல்கிறேன், நீங்களும் உபாசனா தெய்வத்தின் வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். மேச லக்னத்துக்கு குரு பகவான் வளர்பிறை சந்திரன். குரு பகவான் மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், தனுசு இந்த இடங்களில் குரு பகவான் இருந்தது அப்படின்னா குரு பகவானினுடைய எனர்ஜி கோவில் திருச்செந்தூர் மாதத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்க. மற்றபடி இந்த குருமார்கள் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு இதெல்லாம் வாரம் செய்யுங்க. செஞ்சு ஒரு 5 நெய் விளக்கு ஏற்றி வாரம் செய்யுங்க. வாரம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்ல தைரியம் எல்லாமே வரும். எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். திதி தேவதை மாதிரி தான் உபாசனை தெய்வமும். சந்திர பகவான் வளர்பிறை சந்திரன், அது தேய்பிறை சந்திரனாக இருக்கக்கூடாது. மேசம், ரிஷபம், சிம்மம், கடகம், துலாம், தனுசு இந்த இடங்களில் சந்திர பகவான் இருந்தாங்க அப்படின்னா திருப்பதி மாதத்தில் ஒரு முறை போக முடியல அப்படின்னா வருஷத்துக்கு 3 டைம் போயிட்டு வாங்க. அப்புறம் திங்கக்கிழமை அம்பாள் வழிபாடு ஒரு 2 நெய் விளக்கு ஏற்றி அம்பாள் வழிபாடு செய்யுங்க. அங்கே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இந்த கிரகங்கள் இந்த இடத்துல அவயோகியாவோ லோடிகிரியாவோ இருக்கக்கூடாது. தேய்பிறை சந்திரனுக்கு இல்லை, வளர்பிறை சந்திரனுக்கு. இந்த வளர்பிறை சந்திரன் குரு பகவான் 2 கிரகத்துக்கு மட்டும்தான். 6ல் இருந்ததுன்னா உங்களுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாம். புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருந்ததுன்னா பண்ணலாம். உத்திரம் 4ஆம் பாதத்தில் இருந்தது இல்லை பண்ணக்கூடாது. அந்த பாதங்கள் புஷ்கர நவாம்ச பாதம் தெரியுங்களா? யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், வரும். அந்த பாதங்கள் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வழிபாடு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது. அடுத்து ரிஷபம், புதன், சனி பகவான் அப்பாவை விட்டு விலகி இருப்பவர்களுக்கு. சுக்கிரன் வேலையில் இருப்பவர்களுக்கு. புதன் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், கும்பம் இந்த இடங்களில் உங்களுக்கு புதன் பகவான் இருந்தால் புதன் ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மன். அங்கே மாதத்தில் ஒரு முறை புதன்கிழமை நாளில் போயிட்டு வாங்க. இல்லை எங்களால் மாதத்துக்கு ஒரு முறையெல்லாம் போக முடியாது அப்படின்னா வருஷத்தில் 3 டைம் போயிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா புதன்கிழமை நாளில் வாரம் இங்கே பெருமாள் வழிபாடுகள் செய்யுங்க. அடுத்தது சனி பகவான் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, விருச்சிகம், மீனம் இந்த இடங்களில் சனி பகவான் இருந்தாங்க அப்படின்னா குச்சனூர் போங்க, இல்லைன்னா திருநள்ளாறு போங்க. மாதம் போக முடியல, வருஷத்தில் 3 டைம் போயிட்டு வாங்க. வாரம் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு சனிக்கிழமை நாளில் போய் 6 விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்து சுக்கிரன் ரிஷபம்,
மிதுனம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், மீனம் இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தால் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வருஷத்தை 3 டைம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. அடுத்தது மிதுன லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன். சுக்கிரன் வந்து மிதுனம், கடகம், துலாம், மீனம், மேசம் இந்த இடங்களில் சுக்கிரன் இருந்தாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாளில் அப்படியே சொன்ன மாதிரி தான் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது வளர்பிறை சந்திரன் மிதுன லக்னத்துக்கு மிதுனம், கடகம், கன்னி, துலாம், கும்பம், மீனம், மேசம். அடுத்தது கடகலக்னத்துக்கு செவ்வாய், வளர்பிறை சந்திரன், குரு. செவ்வாய் வந்து சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், மகரம், மீனம், மேசம் இந்த இடங்களில் செவ்வாய் பகவான் இருந்தாங்க அப்படின்னா பழனி மலை போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் மாதம் போயிட்டு வாங்க. போய் 3 நெய் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுவாங்க. இல்லை எங்களால் பழனி மாதம் போக முடியலனா 3 மாதத்துக்கு ஒருக்கா ஃபஸ்ட்டு 3 டைம் போங்க போதும். வாரம் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்தது வளர்பிறை சந்திரன் கடகம், சிம்மம், துலாம், மீனம், மேசம் இந்த இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருந்தால் கடக லக்னத்துக்கு திருப்பதி வழிபாடு திங்கட்கிழமை நாளில் ஏதோ ஒரு பழமை வாய்ந்த அம்பாள் கோவில் சன்னதியில் வழிபாடு செய்யலாம். குரு பகவான் அடுத்தது கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம், மேசம். அடுத்தது சிம்மம் லக்னக்காரங்களுக்கு சூரியன், புதன், குரு. சூரியன் வந்து சிம்மம், கன்னி, விருச்சிகம் இந்த இடங்களில் இருந்தால் தனுசு, கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் பாபநாசம் சிவன் கோவில் போயிட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் மறுபடி வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு விளக்கு ஏற்றி சிவன் கோயிலை வழிபாடு செய்யுங்க. புதன் அடுத்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த இடங்கள்ல இருந்தால் புதன் பகவான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் புதன்கிழமை நாளில் பெருமாள் வழிபாடு. அடுத்தது குரு பகவான் சிம்மம், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம், ரிஷபம், மிதுனம் இந்த இடங்களில் இருந்தால் குரு பகவான் இருந்தால் திருச்செந்தூர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடும் செய்யலாம். கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன், வளர்பிறை சந்திரன். சுக்கிரன் வந்து துலாம், தனுசு, ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த இடங்களில் சுக்கிர பகவான் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி வழிபாடு. வளர்பிறை சந்திரன் கன்னி, துலாம், தனுசு, ரிஷபம், மிதுனம், கடகம். துலாம் லக்னக்காரங்களுக்கு சனி பகவான், புதன், வளர்பிறை சந்திரன். சனி பகவான் வந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மிதுனம், கடகம் இந்த இடங்கள்ல இருந்தால் திருநள்ளாறு, குச்சனூர் சனி பகவான் சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரன் வழிபாடு. புதன் பகவான் துலாம், விருச்சிகம், மகரம், கும்பம், மேசம், மிதுனம், கடகம். அடுத்தது வளர்பிறை சந்திரன் துலாம், கும்பம், மேசம், மிதுனம், கடகம். அடுத்து விருச்சிக லக்னக்காரங்க குரு, சூரியன், வளர்பிறை சந்திரன் வந்து தந்தை இல்லாதவர்களுக்கு, தந்தையை விட்டு பிரிந்து இருப்பவர்களுக்கு. குரு விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம், ரிஷபம், சிம்மம், கன்னி. திருச்செந்தூர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு வியாழக்கிழமை நாளில். சூரியன் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், ரிஷபம், சிம்மம், கன்னி. ஞாயிற்றுக்கிழமை நாளில் பாபநாசம் போய் சிவன் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். சிவன் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை நாளில் பண்ணுங்கள். தனுசு லக்னக்காரங்களுக்கு சூரியன், சனி பகவான். சூரியன் வந்து தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், சிம்மம், கன்னி. அடுத்து சனி பகவான் தனுசு, மகரம், கும்பம், மீனம், சிம்மம், கன்னி, துலாம். அடுத்து மகர லக்னக்காரங்களுக்கு சுக்கிரன், சனி பகவான், புதன், வளர்பிறை சந்திரன். சனி பகவான் வந்து மகரம், கும்பம், மீனம்,
ரிஷபம், கடகம், கன்னி, துலாம். இந்த இடங்கள்ல இருந்தால் திருநள்ளாறு வழிபாடு, இல்லைன்னா குச்சனூர் வழிபாடு, சனிக்கிழமை நாள் சனீஸ்வரன் கோயில் வழிபாடு. புதன் மகரம், கும்பம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி. வளர்பிறை சந்திரன் கும்பம், மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, துலாம். அடுத்து கும்ப லக்னக்காரங்களுக்கு குரு, சூரியன், செவ்வாய், புதன். குரு வந்து கும்பம், மீனம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், தனுசு. சூரியன் வந்து கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், தனுசு. செவ்வாய் பகவான் கும்பம், மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், தனுசு. புதன் கும்பம், ரிஷபம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், தனுசு. அடுத்தது வந்து மீன லக்னக்காரங்க. செவ்வாய் பகவான், வளர்பிறை சந்திரன். செவ்வாய் வந்து மீனம், மேசம், ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், தனுசு, மகரம் இருந்தால் பழனி போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு டைம் போயிட்டு வாங்க, முடியலையா வருஷத்துக்கு 3 டைம் போங்க. அடுத்தது வளர்பிறை சந்திரன் மீனம், மேசம், மிதுனம், கடகம், தனுசு. இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சு பாருங்க. உபாசனை தெய்வம் அப்படின்னா நீங்கள் அந்த தெய்வம் நம்மளுக்கு இறை சக்தி நமக்கு கிடைக்க கிடைக்க உங்களுக்கு உபாசனை தெய்வம் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ செவ்வாய் பகவானாக இருக்குது, ஏதோ ஒரு லக்கமாக இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் உங்களுக்கு எந்த நல்ல காரியம் நடக்கிறதா இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கிழமை நாள் நடக்கும். அந்த இறை சக்தி உங்களுக்கு வந்து வழி கொடுத்துருச்சு. நீங்கள் உபாசனை தெய்வத்தை ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டீங்க, வழிபாடு பண்ணிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு வழிபாடு பண்ணதுக்கு பலன் கொடுக்குதா கொடுக்கலையா அப்படிங்கிறத நீ செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்போ வந்து உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் நல்லதாக நடக்கும், நல்ல காரியங்கள். இல்லை 3ஆம் தேதி நடக்கும். இல்லைன்னா செவ்வாயோட காரகத்துவங்கள், இளைய சகோதரர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களால உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும், அவங்களால உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா போலீஸ்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கனால உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் நடக்கும். நல்லது, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, அப்போ அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போது நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, வீடு நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது கையில். ஆனால் அந்த 10 லட்ச ரூபா வந்து இருக்குது, மறுபடியும் நம்ம எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு என்ன செய்யும் அந்த தெய்வம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த காரகத்துவங்கள் உள்ள நபர்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் யாரோ ஒரு நபரால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய வழி கொடுக்கும். 1 வருஷங்கள் தொடர்ந்து செய்யுங்க. சரி, இந்த தெய்வங்கள் இருக்குது, இங்கே நாங்கள் 1 வருஷம் வழிபாடு பண்ணிட்டோம், ஆனால் எங்களுக்கு எந்த பலனும் கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு காசி ஜாதகமாக இருக்கும். அந்த காசி ஜாதக அமைப்பு அப்படின்னா, காலதேவனுக்கு 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தாலோ, அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு 1, 4, 7, 10 சனி பகவான் இருந்தாலோ, அல்லது ராகு கேது அச்சுக்கு வெளியே தனித்து சனி பகவான் இருந்தாலோ அது காசி ஜாதகம். இது ஒரு கேள்வி கேட்பாங்க, காசி ஜாதகம், காசியில் பிறந்தவங்களுக்கு காசி ஜாதகம் வராதா அப்படின்னு இது ஒரு கேள்வி வரும். அதுக்கு காசி ஜாதகம்னா என்ன தெரியுங்களா? கர்மாக்கள் அதிகமுள்ள ஜாதகம். இதுதான் விளக்கம். காசி ஜாதகத்துக்கு நம்மளுக்கு இந்த ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு கர்மாக்கள் அதிகம் இருக்குன்னு அர்த்தம். அந்த கர்மாக்களை நம்ம காசி போய் காலபைரவர் நம் தலையத்தை மாற்றக்கூடியவர். அவர்கிட்ட போய் நம்ம
வழிபாடு பண்ணி அந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வரும்போது நம்முடைய தலையெழுத்து, ஆனால் நம்ம கர்மாவை நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். இருந்தாலும் அந்த ரொம்ப பாதிப்பு வர்றது கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளோதான். இதில் இந்த காசி ஜாதகம் காசியில் பிறந்தவங்களுக்கு காசி ஜாதகம் இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்கே இல்லை. காசி ஜாதகம் அப்படி அமைப்பு அப்படின்னா கர்மாக்கள் அதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதா விளக்கம். இப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு பிரச்சனை வருது, பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸை 3வது மனிதராக இருந்து பாருங்கள். அதில் மூழ்காதீங்க. அதில் மூழ்கினீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, அதில் மூழ்கிட்டுனா மடமுடைஞ்சு உண்ணி நம்ம வெளியே வராமல் போயிடுவோம். அதனால் அந்த ப்ராப்ளம்ஸை 3வது மனுஷங்களாக தள்ளி நின்று பாருங்கள். தள்ளி நின்று நீங்கள் பார்க்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த கஷ்டங்களை ஹாப்பியாக ஏற்றுக்குவோம். மீனாட்சி வெங்கடேஷ் மேடம் சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டங்களை ஹாப்பியாக எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை நீங்கள் ஹாப்பியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100 கஷ்டம் வந்தாலும் அதை விட இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி எடுக்க தோணும். இதெல்லாம் உபாசனை தெய்வங்களாகட்டும், திதி தேவதையாகட்டும், எல்லா இறை சக்தி. ஒரு மனிதனுக்கு இறை சக்தி என்பது மிகவும் முக்கியம், மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இறை சக்தி இருந்தால் நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை இறை சக்தி நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு வழியை நமக்கு கொடுக்கும். ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அந்த கஷ்டத்துக்கு உண்டான யாரோ ஒருத்தர் மூலியமாக விடையை கொடுக்கும். இறை சக்தி என்பது மாபெரும் சக்தி, இறை சக்தி. நான் இறைவன் வழிபாடு எல்லாருமே செய்யுங்க. செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். இன்னொன்று, இறை சக்தி என்பது நம்மளுடைய ஜாதகத்தில் 9ஆம் பாவத்தில் இருக்குது. 9ஆம் பாவத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு 9ஆம் பாவ அதிபதி ரிஷப லக்னத்துக்கு பாதகஸ்தானமாக வரும். அவங்க ஸ்திர லக்னக்காரங்களுக்கு அவங்க எப்படி பாதகாதிபதி மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த வழிபாடு பண்ணலாம். மறையில் அப்படின்னா என்ன செய்வோம்? வாழ்வியல் பரிகாரம் பண்ணுவோம். வாழ்வியல் பரிகாரம் பண்ணுனா இறை சக்தி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்கள்ல சார். வாழ்வியல் பரிகாரம் நம்ம செய்யும்போது அவங்க நம்மளை வாழ்த்துவாங்க. நம்ம யாருக்கு வாழ்வியல் பரிகாரம் பண்ணுறோம்? இல்லாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்குறோம். கொடுக்கும்போது அவங்க மனம் குளிர்ந்து நம்மை வாழ்த்தும் போது அங்கே தான் இறைவன் இருக்கார். அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். ஒவ்வொருத்தரும் வாழ்த்தும் போது நம்மளுக்கு அது புண்ணியத்தை சேர்க்கும். அவங்களோட கஷ்டத்தை நம்ம நீக்கி விடுறோம் இல்லையா? அதனால் அவங்க வாழ்த்தும் போது நம்மளுக்கு அதுலேயும் இறை சக்தி நமக்கு உண்டு, அதுலேயும் பிரபஞ்சம் நமக்கு வழி விடும். நாங்களாம் சிறுசாக பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் சிறுசாக பண்ணி மாதத்தில் ஒரு டைம் திதி தேவதையா போயிட்டு வாங்க, உபாசனை தெய்வமா உங்கள் லக்னத்துக்கு எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ தான் நான் எல்லாமே சொல்லிட்டேன்ல, பார்த்துட்டு வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ண உங்களுக்கும் நல்ல பலன் கொடுக்கும். நன்றி. இதுவரை எனது உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது குருமார்களுக்கும் நன்றி. ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் 36வது கருத்தரங்கி பேச வாய்ப்பளித்த எனது குருநாதர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் மேடம் அவர்களுக்கும் நன்றி.